செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். சார் செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லாங்கா கூட்டு போய் காட்டுவாங்க சார். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள, அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GH ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் நம்ம லேஅவுட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 வந்து 5000 வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். ஆனா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சிட்டிக்குள்ள 3500 ரூபாய் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனியா தான் சார் இருக்கும். நம்ம பட்ஜெட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 21 lakhsல இருந்து நம்ம பட்ஜெட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சார், உங்க கையில ஒரு 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் ஃபண்டிங் வாங்கி கொடுக்குறோம். ஓகே உங்க கிட்ட ஒரு 36 lakhs இருந்தாலே 1 BHK வந்து நம்ம கட்டி கொடுக்குறோம். டவுன் பேமெண்ட் அதுக்கு எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு 5 to 7 lakhs அவங்க கிட்ட இருந்தாலே போதும் சார். இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்வைட் பண்ணது உதய் சார் தான். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நம்ம ப்ராஜெக்ட் நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ. நான் மக்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வாங்குறீங்க. எங்களோட நம்பிக்கையை வந்து நாங்களும் உங்களுக்கு காப்பாற்றுவோம். ஓகே சார், சந்தோஷம் சார். நீங்களும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து பிரைமான லொகேஷன்ல போடுறீங்க. கண்டிப்பா, அதுவே சந்தோஷம் தான். சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? ஏன்னா வீடுகள் இருக்க லொகேஷன் ரயில்வே ஸ்டேஷனும் நியர்பை இருக்கு. அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு? செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லாங்கா கூட்டு போய் காட்டுவாங்க சார். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள, அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GH ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் நம்ம லேஅவுட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது எக்ஸாக்டா இந்த வில்லேஜோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மேலமையூர் சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். ஓகே சார், சரிங்க சார். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பத்தின டீடைல் வந்து சொல்லிடுங்க சார். இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன? கண்டிப்பா சார். எத்தனை பிளாட் கொடுத்துருக்கீங்க? இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம் சார். இதுல டோட்டலா 53 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600, உங்களுக்கு 775 and 800, 900 up to 1000, 1200 கிட்ட வரைக்கும் நம்ம வந்து பிளாட் சைஸ் 600ல இருந்து 1200 வரைக்கும் நம்ம பிடிச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட்ல இருந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பட்ஜெட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 21 lakhsல இருந்து நம்ம பட்ஜெட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, டவுன் பேமெண்ட் எவ்வளவு சார் இருக்கு? சார், உங்க கையில ஒரு 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் ஃபண்டிங் வாங்கி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இடம் மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்ல கஸ்டமர் வீடு போறாங்கனால? சார், கஸ்டமர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்க, கஸ்டமைஸ்டா நம்ம வந்து கட்டி தரோம் சார். உங்க கிட்ட ஒரு 36 lakhs இருந்தாலே 1 BHK வந்து நம்ம கட்டி கொடுக்குறோம். டவுன் பேமெண்ட் அதுக்கு எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு 5 to 7 lakhs அவங்க கிட்ட இருந்தாலே போதும் சார். இப்போ என்ன பட்ஜெட்ல வந்து கொடுக்குறீங்க? இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து செங்கல்பட்டு மெயின்லயே வந்து 4500 ரூபாய் போகுது. நீங்க என்ன பட்ஜெட்ல கொடுக்குறீங்க? என்ன அப்ரூவ்ல வருது? எவ்வளவு பேங்க் லோன்? இது வந்து DTCP ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் சார். ஓகே, நம்மளுக்கு வந்து அப் டு 90% வரைக்கும் பேங்க் லோன் போயிடலாம். நம்ம இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய் கையில இருந்தாலே நம்ம வந்து இதுல பிளாட் வாங்கிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சார் சொன்னீங்க? 3500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 3500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. சிட்டிக்குள்ள 3500 ரூபாய் கொடுக்குற ஒரே கம்பெனி நம்ம கம்பெனியா தான் சார் இருக்கும். ஓகே, நீங்க சரௌண்டிங்ல விசாரிச்சுட்டே வர சொல்லலாம் சார். வரலாம். ஓகே, சரிங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க? சார், இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஃபுல்லி காம்பவுண்டட் தான். உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் வந்து நம்ம ஆர்ச் போட்டு உங்களுக்கு வந்து கேட் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா செக்யூரிட்டின்றது நம்ம ரொம்ப முக்கியன்றதால. கண்டிப்பா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ் எல்லாமே வந்து 30 feet ரோடு, 24 feet ரோடு தான் நம்ம பார்க்க நல்லா வைடா அழகா இருக்கு. ஓகே சார். ஆமா சார், நம்மளுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க் டெவலப் பண்ணியும் கொடுக்குறோம் சார். ஓகே ஓகே, ஆமா சார். உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டமும் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் ரோட்ல. ஓகே, அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் நம்ம உள்ள. ஓகே, சைட் இப்போ ஃப்ரீ லான்ச்சிங் ஸ்டேஜ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் சைட் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல சார். நம்ம வர்க் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பவே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 plots வந்து புக்கிங் ஆயிடுச்சு. ஓகே, ரிமைனிங் பிளாட்ல இருக்கு, அப்ப அவைலபிள் இருக்கு. அவைலபிலிட்டி இருக்கு சார். நம்ம 53 plots இருக்குல்ல சார். ஆமா, ஆனா அவைலபிலிட்டி இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் few plots தான் இருக்கு. அதனால சீக்கிரமா மக்கள் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிக்கிறேன். மக்களே, செங்கல்பட்டு மெயின்ல நீங்க ஒரு இடம் பாக்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. சோ ரொம்ப மெயின்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஃபுல்லாவே வீடுகள் இருக்க ஒரு லொகேஷன். சோ ஆல் ஃபேசிங்ல இப்ப இருக்குன்றாங்க. மினிமம் சைஸ்ல இருந்தே அவைலபிள் இருக்குங்க. நீங்க உடனே வந்து பாருங்க. சரிங்க சார், இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல இருக்க டெவலப்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு சார்? செங்கல்பட்டு சிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் தெரியும் சார். உங்களுக்கு இங்க வந்து கடைகள் ஆகட்டும், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், எல்லாமே நியர்பை தான் சார். ஓகே, அவ்வளவு எக்கச்சக்கமா இருக்கு இங்க. மெயினா அது ஒரு சிட்டினே சிட்டி தான் சார். உங்களுக்கு செங்கல்பட்டு வந்து சென்னையோட கேட்வே தான் சொல்லுவாங்க சார். ஆமா, எல்லாருமே. ஓகே, சோ அப்படி ஒரு செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள தான் லேஅவுட்டே ஃபார்ம் பண்ணிருக்கோம் நம்ம. சரிங்க சார். சோ உங்களுக்கு எல்லாமே நியர்பை அக்சஸ்ல தான் இருக்கு. ஓகே சார். இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் சார்? இங்க இருந்து 2 minutes தான் சார். உங்களுக்கு 2 minutes தான். ஆமா சார், 2 minutes. நீங்க வாக்கபலா போனீங்கன்னா 500 meters தான் சார். 500 meters. ஆமா சார். ஓகே சார், சரிங்க சார். இந்த சரௌண்டிங்ல இருக்க டெவலப்மெண்ட் கேட்டிருந்தா இப்ப என்ன மாதிரி டெவலப்மெண்ட் வருது சார்? செங்கல்பட்டுல டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்மெண்ட்ஸ் ஆனதை நான் சொல்றேன் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டோட GH ஹாஸ்பிட்டல். அடுத்தது உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க. அது எப்போ வேணாலும் ஓபன் பண்ணலாம். ஓகே, இது அடுத்த டெவலப்மெண்ட்.
டெவலப்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இங்க லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு வந்து யோகா காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியர்பைல தான் நம்ம இருக்கு. சார் அதை தாண்டி தான் நம்ம சைட்டே இருக்கு சார். இருக்கு, சூப்பர். அதுவே ஒரு பெரிய அந்த ரோட்ல தான் சார் நம்ம சைட்டே இருக்கு. ஓகே, அப்கமிங் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் சார். இப்போ மெட்ரோ வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து செங்கல்பட்டு. ஆமா சார், ரீசெண்டா ப்ரொபோசல் நீங்க கேட்டிருப்பீங்க, அது மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் சார். ஓகே ஓகே, அது மட்டும் இல்ல சார், மொத்தம் 3 டெவலப்மெண்ட் வந்து செங்கல்பட்டுல இருக்கு. ஓகே, முதல் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து 2 ஃபேஸா பிரிக்கிறாங்க கவர்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அதாவது திரிசூலம் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஃபினிஷ் பண்றாங்க. செகண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிவேட்டர் பிரிட்ஜ் போடுறாங்க சார். இது எங்க இருந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேட்டர் பிரிட்ஜ். ஓகே, ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பெருங்கலத்தூர்ல இருந்து தாம்பரத்துல இருந்து நம்ம செங்கல்பட்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 to 45 மினிட்ஸ் ஆகிடுது. டிராபிக் ரொம்ப ஆகுது. அது குறைக்கிறதுக்கு புது பிரிட்ஜ், அதுக்காக தான் இந்த எலிவேட்டர் பிரிட்ஜ் வந்து பிளான் பண்றாங்க. ஓகே சார். ஒன்ஸ் இது டெவலப் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து செங்கல்பட்டு ரீச் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே, அது ஒரு டெவலப்மெண்ட் சார். டெவலப்மெண்ட். இன்னும் தேர்ட் டெவலப்மெண்ட் ஒன்னு இருக்கு சார். ஓகே, மூணாவதும் இருக்கு. ஆமா ஆமா சார், அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு சார், சொல்லிட்டே போலாம் சார் நம்ம. ஓகே ஓகே, ஏன்னா பிரைம் லொகேஷன் சார். உங்களுக்கு தேர்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணத்துக்கு வந்து டபுள் ட்ராக் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஆல்ரெடி அலோகேஷன் பண்ணியாச்சு. 993 கோடி வந்து கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அலோகேட் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். வர்க் போயிட்டு சீக்கிரத்துல 2-way ட்ராக்கும். ஆமா சார், வந்துரும். ஆல்ரெடி 1-way இருக்கு, இப்போ 2-way டெவலப் ஆயிடும். அப்ப செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணம், சோ அப்ப நிறைய கனெக்டிவிட்டி. ஆமா சார், ஃப்ரீக்வென்சியா உங்களுக்கு வந்து ட்ரெயின் ரூட் இருக்கும் சார். சார் செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த சிட்டிக்கு வந்து உங்களுக்கு அக்சஸா இருக்கணும்னு சொல்றதா எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி தராங்க. ஓகே சார், சரிங்க சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்லாம் வந்து சொன்னீங்க. மெயினா வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன காரணங்கள் வந்து இருக்கு சார்? சார் இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சார். ஏன்னா சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு நடுவுல தான் நம்ம லேஅவுட் இருக்கு. ஓகே, இங்க நம்ம சைட்டுக்கு முன்னாடியே வீடு தான், பின்னாடியே வீடு தான். ஓகே சார். ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு நேரம் சார்? சார் உங்களுக்கு இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, ஜிஎஸ்டி ரோடு சார் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அக்சஸபிள்ல தான் ஜிஎஸ்டி ரோட் பண்ணிக்கலாம். ஓகே, மெயினா வந்து இப்ப ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 3500 ரூபாய் சொன்னீங்க. ஆனா சரௌண்டிங் பிரைஸே 4500 ரூபாய் வரைக்கும் போகுது. இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 4000 வந்து 5000 வரைக்கும் போயிட்டு இருக்கு சார். ஆனா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, இது உங்களோட ஓன் ப்ராஜெக்ட் அப்படி? ஆமா சார், இது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட்ன்றதால நம்மளே இந்த ரேட் கொடுக்க முடியுது சார். இதே வேற கம்பெனியா இருந்தா அந்த ரேட் தான் பண்ணுவாங்க. நம்ம சைட்ல வந்து ஃபாஸ்டா புக்கிங்மே போயிட்டு இருக்கு சார். சோ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பிடிச்ச பிளாட்டை சீக்கிரமா எடுக்கலாம். சரிங்க சார், இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீடைல் வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப கஸ்டமர் இடம் பார்க்க வராங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கேப் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா சார்? கண்டிப்பா சார். இப்போ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து சைட் விசிட் பண்ணி வந்து பாக்குறாங்க அப்படின்னா நம்ம கேப் ஃபெசிலிட்டிஸ்மே நம்ம பண்ணி கொடுக்குறீங்க. மக்களே, இந்த ப்ராஜெக்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல் வந்து பார்த்திருப்பீங்க. சாரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க செங்கல்பட்டு சரௌண்டிங்ல உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு இடம் பாக்குறீங்க, ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இடத்த வந்து விசிட் பண்றதுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. லீகல் வைஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு மணியை சொந்தமாக்கிக்கோங்க. செங்கல்பட்டு சரௌண்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இடம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.